கதிர்வேல் ஃபார்ம்ஸ் நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கங்க. இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் ஒரு புதுசாக ஒரு பண்ணை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாகவே சொல்ல போகிறேங்க. ரொம்ப நாள் முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருப்போம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் சந்திச்சு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஒரு நல்ல லைனேஜோட ஒரு ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான என்னால் முடிஞ்ச ஒரு நல்ல விஷயங்கள்லாம் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். இதுக்கு முன்னாடி நம்மளுமே பெரிய ஃபார்ம் வச்சுருந்தோம். பட் ஆனால் இப்போது அதெல்லாம் மாற்றிட்டோம். ஸோ என்னென்னா ஒர்க்னால நான் வெளியே போயிருந்தேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா என்னால் ஃபுல்லாக அவ்வளோ பெருசு பார்த்துக்க முடியல. அதுக்கப்புறம் சரி ஒரு சின்ன பிரேக் எடுத்தோம். பிரேக் எடுத்துகிட்டு இப்போது எந்த மாதிரி லைனேஜ் வச்சுருக்கோம், இப்போ நம்ம என்னென்ன சேவல் வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே பார்ப்போங்க. இது வரைக்கும் ஆதரவு கொடுத்து வந்த நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. வாங்க இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் லைனேஜாக ஒரு நம்ம ஃபார்ம் செட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பண்ணுங்கிறத சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பார்ப்போம். ஏன்னா செலவு பண்ண போகிறோம். ஸோ அதை கரெக்டாக பண்ணணும் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட்டு திங் பார்த்திங்க அப்படின்னா ஷெட்டு தாங்க. ஏன்னா முதல்ல எப்போவுமே ஒரு நல்ல ஷெட்டு இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம ஓரளவுக்கு நோய்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா நைட்டு மழை வருது, காற்றடிக்குது, இந்த மாதிரி டைம்லலாம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் சளி பிடிச்சிரும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருக்கணும். ஆக்சுவலாக நான் அந்த சைடு இன்னும் பச்சை வலை கட்டாமல் இருக்கேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே லேபர் விட்டு நீட்டாக பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேயுமே கொஞ்சம் பச்சை வலை கட்டியிருக்கணும். இன்னும் கொஞ்சம் ஒர்க் பெண்டிங் இருக்குது. பட் சைட்லலாம் பார்த்திங்கன்னா நீட்டாக அந்த ஷெட்டு போடுறவங்களே தகர வச்சு நீட்டாக அடித்து கொடுக்க சொல்லிட்டேன். அந்த வகையில் எல்லாமே பெஸ்ட்டுங்க. பட் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மழை காலம் அந்த பனி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா சேவலுக்கு நோய் வராமல் இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ப்ரீடிங் பேர் மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ அதனால தான் நல்ல ஒரு ஹைட்லேயே வச்சுட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் காற்று எதுவுமே மழை எதுவும் பண்ணாத மாதிரி நீட்டாக வச்சாச்சு. அப்படியே அந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சாணக்குழி இருக்குங்க. ஸோ இதில் வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி இதில் தான் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் ஷெட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த இடத்துல தான் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக யோசித்து இந்த இடத்த நம்ம சூஸ் பண்ணி பண்ணியிருக்கோங்க. இந்த ஷெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டு அடையும் போது பார்த்திங்கன்னா சாயந்தரம் எப்போவுமே இந்த இடத்துல வரும். ஒரு 1 ஹவர் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துலேயே இருக்கும். நானுமே பார்த்திங்கன்னா அந்த சேரில் உட்காந்து பார்ப்பேன். ஸோ எனக்கு வந்து ஏதாவது ஒரு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிடும், நோய் இருக்குன்னா தெரிஞ்சிடும். நம்ம கொடுக்குற ஃபுட்டை விட இது வந்து ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி அதிகங்க. அதனால தான் அந்த ஷெட் அந்த இடத்துல பண்ணியிருக்கோம். அதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா நிழலுக்கு மரம் கண்டிப்பாக இருக்கணுங்க. 2வது விஷயம் மரம் தான். உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் பண்ணையில் மரம் இருக்கோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து கோழிகள் நல்லாயிருக்கும். என்னடா சொல்கிற, திடீர்னு இப்போ தான் பண்ணையை ஸ்டார்ட் பண்ணுறோம், எங்கே போய் இவ்வளோ பெரிய வேப்ப மரம்லாம் வைக்கிறது, இந்த நிழலுக்குலாம் நான் எங்கே போவேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு எவ்வளோ இடம் இருக்கோ அதை ஃபுல்லாக ஃபென்சிங்கோ இல்லை ஏதோ ஒரு நல்ல ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸாக மாற்றிட்டு அதுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன மரம் வச்சிங்கன்னா கூட போதும். தென்னை மரம் வைக்கிறீங்க அப்படின்னா பெரிய ரகம் வைக்காதீங்க, வளர்த்தி ரகம் வைக்காதீங்க, குட்டை ரகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் கோழிகளுக்கு நிழலுக்கு நல்லாயிருக்கும். நானுமே பார்ட்டிஷன் பண்ணி வளர்த்தணும்னு ஆசை. பட் பார்ட்டிஷன் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்மளும் இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். 2வது கோழிகள் அந்தளவுக்கு நல்ல தெளிவு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் லைனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓப்பன் ப்ரீடிங்கில் பார்ட்டிஷன் வச்சிங்கன்னா இப்போ இந்த சைடு இந்த கோழிலாம் இதோட சிக்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துடும். இதுக்கு பக்கத்து சைட்லேயும் இதே மாதிரி க்ளோஸ்டு சர்ஃபேஸாக வச்சுட்டு ஒரு 2 தென்னங்கன்று ஒரு நல்ல மரம் இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா நிழல் நல்லா தங்கிக்கும். இப்போ இந்த சைட்லாம் ஒரு பார்ட்டிஷன் இருக்குன்னா இந்த சைட் பார்த்திங்கன்னா இங்கிட்ட ஒன்று இருக்கும். ஸோ இதனால் நான் ஒரே இடத்துல வச்சிங்க அப்படின்னா அதை அடிச்சுக்கிட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி பிரித்து விட்டுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்ல ஒரு மரம் மட்டும் நல்லா சின்ன சின்ன மரம் தான். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல சின்ன மரம் தான். இது எல்லாமே வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு 1 இயர் to 6 months அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நிழல் கிடச்சிரும் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்ல ஒரு நிழலில் குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னா வெயில் காலமாக இருக்கட்டும் மழை காலமாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் அதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மரம் இல்லாமல் நம்ம ஒரு கோழி வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா வாங்கலாம், தப்பு இல்லை. பட் முடிஞ்ச அளவுக்கு மரத்தை ரெடி பண்ணிடுங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நீட்டாக ஒரு இடம் நீட்டாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நோயிலேருந்து நீங்கள் வந்து வெளியே வந்துடலாம். ஸோ ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அது வந்து வெளியில் நல்லா ஃப்ரீயாக விளையாடுதோ ஸோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நல்லதுங்க. ஏன்னா நல்ல லைனேஜ் செட் பண்ணுறோம் அப்படின்னா காஸ்ட்லியாக போட்டு விடையில எடுப்போம். ஒரு விடை நமக்கு லாஸ் ஆகுது அப்படின்னாலே அது வந்து ஒரு பெரிய லாஸ் தான். நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இடம் நல்லா ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. ஓகே, ரெடி பண்ணியாச்சு. அப்போ நம்ம என்ன மாதிரி ப்ரீட் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே நல்ல நல்ல லைனேஜ் தான் வச்சுருக்காங்க. நம்ம இப்போவுமே இதெல்லாம் சிக்ஸாக சேல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ஃபீமேல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ரேட்டு போட்டு தான் எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான லைனேஜ். ஸோ அதனால் எனக்கு சேவல் வாங்க அமௌண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சேவல் வாங்க அமௌண்ட்டே இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன்னா ரொம்ப க்ளோஸான ஒரு அண்ணா கிட்ட நல்ல லைனேஜ் ப்ரீடாக எடுத்துகிட்டு அதுலேருந்து நான் சிக்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சேவலை நான் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தேன். அண்ணாவுமே நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, நீங்கள் உங்களுக்கு இல்லாத அப்படின்னு தான் கொடுத்தாங்க.
அதனால தான் அதில் சேவ் பண்ண அமௌண்ட் வச்சு இன்னும் ஒரு 4 ஃபீமேல் எடுக்கிற இடத்துல நான் 8 ஃபீமேலாகவே எடுத்துக்கிட்டேன். ஃபீமேல் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் லைன் கிடையாதுங்க. நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். தலைவர் லைன்லேருந்து உடச்சி வந்த ஃபீமேல் தானே ஒழிய எதுவுமே ஒரிஜினல் பியூர் தலைவர் லைன்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சரி ஓகே லைனேஜ் எடுத்தாச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம போட்ட அமௌண்ட் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னா நம்ம சீக்கிரம் நம்ம ப்ராஃபிட் எடுக்கணும். ஓகேங்களா? அப்போ அந்த தேர்ட் விஷயம் நம்ம நல்ல ஒரு லைனேஜ் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷெட்டு இருந்தால் மட்டும் போதாது. ஆனால் ஏன் சொல்கிறேன்னா அந்த ஷெட்லேயே போய் அது எக்ஸ் லே பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்மளால் அந்த கன்வெர்ட் பண்ண முடியாது, போட்ட அமௌண்ட்டை சீக்கிரம் எடுக்க முடியாது. அதனால் என்ன பண்ணணும்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து ஒரு சிக்ஸ் வந்து எடுத்து கொண்டு வரணும் அப்படின்னா கோழியோட முட்டை விடுற இடத்துலேருந்து அடக்காக்குற இடம், அது சிக்ஸ் வளர்த்துற இடம், இதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்ட்டிஷன் பண்ணிடணும். கோழி வாங்குறதுக்கு முன்னாடி கட்டாயம் ஷெட்டு, மரம், நிழல் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, முக்கியமாக அது எக் லே பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அடை வைக்கிறதுக்காக இருக்கட்டும், தனித்தனியாக நீங்கள் இடம் கொடுக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, என்கிட்ட அந்த பெரிய ஷெட் அங்கே ஒன்று இருக்குது. ஆனால் அங்கெல்லாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு கோழி முட்டை விடும், ஒரு கோழி அடைப்படுத்துக்கும். ஸோ இதெல்லாம் நம்மளால் மேனேஜ் பண்ணவே முடியாது. அதனால் சின்ன சின்ன பார்ட்டிஷனாக தனித்தனியாக பார்த்திங்கன்னா கோழி அடை வைக்கிறதுக்காக இருக்கட்டும், முட்டை விடுறதுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி தனித்தனி பார்ட்டிஷன் நீங்கள் ஃபர்ஸ்ட்டே பண்ணிடுங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் இருக்கும், ரொம்ப முக்கியமான லைனேஜ். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 சிக்ஸ் தான் இருக்குது. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோழி பேஸ்கெட்டில் தான் முட்டை வைக்கும், ஒவ்வொரு கோழி நிலத்தில் தான் பறித்து தான் முட்டை வைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் இப்போதைக்கு ஒரு 5 இது வச்சுருக்கேங்க. இது ரெடி பண்ணிடுவேன் சீக்கிரமே, ஃபஸ்ட்டே ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம கோழியவே நம்ம ப்ரீட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணும். ஏன்னா ஒரு அதுலேருந்து நமக்கு போயிடுச்சு அப்படின்னாலும், ஒரு பேட்ச் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் அது நமக்கு பெரிய லாஸ் ஆகும். இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் 4 சிக்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்மளால் இதில் வந்து குவான்டிட்டி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. அளவு நம்மளால் பண்ணவே முடியாது. இன்னும் குறைஞ்சி, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கோழிக்கு 4, 6 இவ்வளோ தான் தங்கும். அதையும் நம்ம விட்டுட்டோம், ஒரு பேட்ச் விட்டுட்டோன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எவ்வளோ ஒரு இடம் ரெடி பண்ணுறீங்களோ, முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நல்ல ஒரு பிளேஸ் ரெடி பண்ணிவிட்டு அதில் முட்டை வைக்கிறதுக்காக இருக்கட்டும், இதெல்லாம் நீட்டாக கிளியராக மேனேஜ் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, லைக் அடை வைக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா திடீர்னு பாம்பு வரும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம போட்ட அமௌண்ட் அப்படியே போயிடும், ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா நல்லா எக்ஸ் வைக்கிறதுக்காக இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் தனியாக பிரிச்சுருங்க. அப்போ தான், ஏன்னா இப்போ ஒரு கோழி முட்டை வச்சுட்டு போகும், அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இன்னொரு கோழி அதிலே அடைப்படுத்துரும். ஸோ அதனால் அந்த எக்ஸ்லாம் வேஸ்ட் ஆயிரும். இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து டே 2ங்க. ஃபஸ்ட்டு டே எனக்கு அந்தளவுக்கு கோழி எதுவும் முட்டை வைக்கல நான் வச்ச உடனே. ஆனால் டே 2ல் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த பேஸ்கெட்டில் ஒரு முட்டை இருந்துச்சு. டே 3 பார்த்திங்க அப்படின்னா இதே பேஸ்கெட்டில் ஒரு 2 முட்டை இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக எக்ஸ் எல்லாமே லே பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 3 நாளாக நானும் இதை வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த இடத்துல இன்னும் முட்டை வைக்கல, பட் இங்கே வச்சிருச்சுங்க. ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ் வைக்கிறதுக்கு நல்ல பிளேஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். 4வது விஷயம். 5வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் எக்ஸ் வைக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம நல்ல ஃபுட்டு கொடுக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பொரிப்புத்திறன் உங்களுக்கு நல்லா இருக்கணும். இதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். பொரிப்புத்திறன் இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் லேயர் ஃபுட், அதாவது கோழி தீவனம் இதெல்லாம் கொடுக்கலாம். பட் லைனேஜ் கோழிக்கு யாருமே கோழி தீவனம் கொடுக்கவே மாட்டாங்க. ஒரு நல்ல ஜாக்கிட்டெல்லாம் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவங்க அதான் சொல்லுவாங்க. ஏன்னா கொழுப்பு கட்டிக்கும். ஒரு 2 பேட்ச் உங்களால் நல்ல சிக்ஸ் எடுக்க முடியுங்க. 3வது பேட்ச் கண்டிப்பாக எடுக்க முடியாது. அதனால் நம்மளே, அதாவது அதோட வெயிட்டெல்லாம் தயவுசெய்து பார்க்காதீங்க, அது ஹெல்த்தை மட்டும் பாருங்கள். ஸோ அதனால் மக்காச்சோளம், கம்பு, சோளம் இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா அது பொரிப்புத்திறன் நல்லாயிருக்கும். 2வது அது கொழுப்பு கட்டுறதோ அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் வராது. கோழித்தீவனம் தயவு செய்து ஒரு நல்ல ப்ரீட் எடுக்கிறீங்கன்னா தயவு செய்து கோழித்தீவனம்லாம் வச்சிடாதீங்க. லேயர் ஃபுட்டும்பாங்க, அதாவது இந்த ஹேச்சிங்காக பெஸ்ட்டாக இருக்கும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லுவாங்க, தயவுசெய்து வைக்காதீங்க. சிக்ஸிலேருந்து கோழி வரைக்கும் இதே வைங்க. பட் சிக்ஸுக்கு நம்ம கோழி தீவனம் கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா அது பெருசாகிற வரைக்கும் தான் கொடுக்க போகிறோம். பெருசாகிடுச்சுன்னா நம்ம ஃபுட்டு மாற்றிக்கலாம். ஆனால் கோழிக்கு, முட்டை விடுற கோழிக்கு கோழி தீவனம் வைக்கிறது வந்து தயவு செய்து தவிர்த்துக்கோங்க. ஏன்னா வச்சிங்க அப்படின்னா அது கொழுப்பு கட்டிடுச்சுன்னா நமக்கு அந்த லைனேஜே வேஸ்ட் ஆயிரும். இந்த சிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்டேஜில் தான் இனிமேல் நம்ம சேல் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். சிக்ஸ் வேணும்னா புக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பண்ணதுக்கு என்ன டிஃப்ரென்ஸும், இது எல்லாமே கூவத்தாடி. நீங்கள் பார்த்தீங்கன்னா கீரி கூவத்தாடி, இது கீரியில் 2ல் 1 கூவத்தாடி, இது வந்து பார்த்திங்கன்னா பட்டா கொண்ட கூவத்தாடி. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கூவத்தாடி மயில் ஒன்று இருக்குங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா அதெல்லாம் நம்ம ரொம்ப பெரிய லெஜெண்டோட சேவல். அது வந்து கால் லைட்டாக பெண்டுங்க.
பட் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ப்ரீடுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் ஒரு டீ குடிச்சிட்டு லைட்டாக உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் நார்மல் லைனுங்க. இப்போ நல்ல லைனேஜ் எடுத்துகிட்டு அதுலேயுமே கூவத்தாடி இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எடுக்கிறனால கொண்டு போய் சேல் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஈவினிங் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா லைட்டாக நல்லா நம்ம கொடுக்குற ஃபுட்டை தாண்டி கரையான் சாப்பிடுவோம் நல்லா. இந்த நம்மளோட பிளேஸில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க கரையான்லாம் சாப்பிட்றனால அதுக்கு நோய் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100க்கு 200% வராதுன்னே சொல்லுவேன். நம்ம இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ண மாதிரி தான் எந்த மெடிசனுமே நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. பட் நோய் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. 1 ஆர் 2க்கு கண்டிப்பாக வருங்க. அதை நான் ஃபஸ்ட்டே பார்த்து ஏதோ ஒரு மெடிசின் கொடுத்து சரி பண்ணிடுவேன். பட் நம்ம தனிப்பட்ட முறையில் வேக்சின் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. ஸோ இவ்வளோதாங்க. இது வந்து நீங்கள் அந்த ஒரு 5, 6 விஷயத்த கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா எதுவுமே இருக்காதுங்க. ஃபுட்டு கொடுக்குறதும் முக்கியம். அதே மாதிரி இந்த மாதிரி கரையான் சும்மா ஒரு பார்ட்டிஷனில் கொண்டு போய் ஒரு சாணக்குழியை கொட்டிட்டோம் அப்படின்னா அதில் வந்து கரையான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இருக்காதுங்க. அப்படி நீங்கள் எதுவும் எண்ணிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இல்லை கரையான் நீங்களாக தனியாக கூட உற்பத்தி பண்ணி கொடுங்க. ஏன்னா அதெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரீயாக அதுவாக எடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்படி நீங்கள் கொண்டு வந்து இந்த ஸ்டேஜில் வளர்த்துறீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நான் வந்து பர்சனலாக ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, எந்த கோழிக்காகவும் தனியாக பக்கெட்டில் நான் தண்ணி வைக்கவே மாட்டேன். ஏன்னா ஒரு கோழிக்கு சளி இருக்குது அப்படின்னா டக்குன்னு அது எல்லாத்துக்குமே பரவிடும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா, தனியாக அந்த மாதிரி மாடு தண்ணி குடிக்கிற தாலியில் தான் தண்ணியே எப்போவுமே குடிக்கும். ஏன்னா சளி பரவக்கூடாது அப்படிங்கிறக்காக நான் இந்த இது யூஸ் பண்ணுவேன். இது நீங்கள் ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ணணும். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சிங்கன்னா அது சளி இருந்துச்சு ஒட்டுச்சு அப்படின்னா பயங்கரமாக பரவிடுங்க. ஸோ இந்த விஷயம்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் கோழி வாங்கி வளர்த்துனீங்க அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச விஷயத்த நான் ரொம்ப முக்கியமாக சொல்லணுங்கிறத சொல்லியிருக்கேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.